ஹாய் மக்களே! ஜீவா நடித்து இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன பிளாக் பஸ்டர் காமெடி த்ரில்லர் மூவி தான் தலைவர் தம்பி தலைமையில். ஒரு சைடு கெட்டிமான சத்தம் கேட்குது, இன்னொரு சைடு ஒப்பாரி சத்தம் கேட்குது. இந்த 2 பக்கமும் ஹீரோ மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ படுற பாடுதாங்க தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட கதை. படத்தோட ஓப்பனிங்லேயே ஹீரோ ஜீவாவை காட்டுறாங்க. நல்லது கெட்டது இப்படி எது இருந்தாலும் ஆளா ஹீரோ நிற்பாரு. எலெக்ஷன் வரப்போறதுனால ஹீரோ செம ஃபயரா ஒர்க் பண்றாரு. அப்பம் பார்த்து ஊர்ல ஒருத்தன் அவருடைய வீட்டை கொளுத்திக்கிட்டு உள்ளே இருக்கான். ஜீவாவும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்காரு. அவனும் கேட்குற மாதிரியே தெரியல. ஒரு வழியா அவனை டீஸ் பண்ணி பிடிச்சி ஊர்க்காரங்கிட்ட ஒப்படைத்து நல்ல பேர் வாங்குறாரு ஹீரோ. ஹீரோவுக்கு வில்லன் ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்படா ஹீரோவை காலி பண்ணலான்னு காத்துட்டு இருக்காரு. இளவரசி இவர் ஒரு ஜென்டில்மெண்ட் பார்ட்டி. விசேஷம் எது வைக்கிறதா இருந்தாலும் மண்டபத்தில் வைக்காம தம் வீட்டிலேயே வைப்பாரு. அவரோட பொண்ணுக்கு கல்யாணம். ஹீரோவுக்கு அவரோட பொண்ணு சொந்த தங்கச்சி மாதிரி. அதனால ஹீரோ முன்னாடி நின்று கல்யாண வேலையெல்லாம் பார்க்குறாரு. இளவரசி வீட்டு பக்கத்துல மணின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த 2 பேருக்குமே ஜென்ம பகை. சின்ன சோப்பு தண்ணி பட்டா கூட ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணிடுவாரு. மணி அவரோட பொண்ணு சில வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டதுனால இளவரசி பொண்ணுக்கு மேரேஜ் நடக்கிறது அவரால் தாங்கிக்கிடவே முடியல. இன்னொரு பக்கம் மாப்பிள்ளையோட ஃபேமிலி வேனில் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாப்பிள்ளைக்கு எந்த பொண்ணுமே செட் ஆகலை. கடைசியாக சௌமியா தான் ஓகே சொல்லியிருக்காங்க. அவன் மேலே அப்படி ஒரு லவ்வுங்க. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணி லவ் டாட்டு தருவார் மனுஷன். நைட்டு முழுக்கா பார்ட்டி டான்ஸுன்னு கல்யாண வீடு அவக்களமாக இருக்குது. அப்போ தான் ஒரு பேட் நியூஸ் வருது. அது என்னன்னா மணியோட அப்பா படுத்த படுக்கையாக இருப்பாங்க. அவர் மண்டையை போட்டுருவாங்க. விஷயம் தெரிஞ்ச ஹீரோ ஸ்பீக்கர் கழட்டுறாரு. மணியை சமாதானம் பண்ண போனால் மணி ஒரே பிடிவாதமாக இருக்காரு. காலையில் 10 மணிக்கு தான் பாடி எடுப்பேன்னு ஒரே அடம் பிடிக்கிறாரு. காலையில் 10 மணிக்கு தான் கல்யாண முகூர்த்தமும் கூட. இதுக்கு நடுவில் வில்லன் வேற சாவு வீட்டுக்குள்ளே புகுந்து கல்யாண பேனர் பக்கத்துலேயே கன்னிதண்டலி பேனரையும் வச்சு ஒரு பெரிய கலவரத்தை ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் வேற வழி இல்லாமல் 2 வீட்டு பிம்பளங்களையும் கூப்பிட்டு வந்து பேசுறாரு. ஒரு வழியாக மணியும் மனசு மாறி 12 மணிக்கு பாடி எடுக்க ஒத்துக்கிறாரு. ஹீரோவும் பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது தான் மணி திடீர்னு சாமி ஆடி 10 மணிக்கு தான் தூக்குவேன்னு வாக்கு கொடுக்குறாரு. இதற்கிடையில் மணி தம்பின்னு சொல்லிக்கிட்டு 2 பேர் வராங்க. இவங்க 2 பேரும் குவாரியில் ரவுடியாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் வில்லன் கூட சேர்ந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சு. இந்த 2 குடும்பத்துக்குள்ளேயும் பழைய பகை என்னன்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. மணியோட பொண்ணு ஒரு பையன் கூட இருந்தது இலவசத்தை அப்பா ஊர்வலம் சொல்லி அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துருப்பா. அதனால தான் மணியும் பழிதிக்க நினைக்கிறாரு. சௌமியா உங்கள் ஈகோவால் என் வாழ்க்கையை கெடுக்கன்னு நினைக்காதீங்கன்னு சொல்ல ஹீரோ ஒரு பிளான் பண்ணுறாரு. அந்த 2 பேர்த்து வீட்டுக்கும் ஒரு தடுப்பு போட்டு கல்யாணம் நடக்கும் சாவும் நடக்கும்னு வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு நைட்டே சௌமியாவை ஆளையே காணும். அவளை ஒருத்தன் ஒன் சைடை லவ் பண்ணி தாலி கட்ட வரான். அவனும் அவளை துரத்திக்கிட்டே வர அவள் பள்ளத்தில் விழுந்து மயங்கிருதா. ஊரில் அவள் ஓடி போயிட்டான்னு ஒரு பொருளி கிளம்ப கடைசியாக மாப்பிள்ளை வளர்க்குற நாய் தான் அவளை கண்டுபிடிக்குது. அதே மாதிரி கல்யாண வீட்டில் தன் பொண்ணை காணும் இலவச துப்பாக்கி எடுத்து சுட போக அது தவறி போய் செத்து போன மணியோட அப்பா நெஞ்சில் பாயுது. மணியோட தம்பிங்க 2 பேரும் குவாரிலேருந்து கொண்டு வந்த வெடிகுண்டை தூக்கி கல்யாண வீட்டில் போடுறாங்க. ஊரே போர்க்களமாக மாறுது. அந்த குண்டு வெடித்தனால டேம் எடுத்து ஊரே வெள்ளக்காடா ஆகுது. அதில் அந்த பாடியும் அடிச்சுட்டு போயிடுது. மறுநாள் காலையில் ஊரே சேரும் சகதியமாக இருக்கு. பிரச்சனை முடிஞ்சு எந்திரிச்சு பார்க்க ஹீரோ உன் அப்பா சேத்துல மிதக்காருன்னு மணியை பார்த்து ஹீரோ செமையா கலாய்க்கிறாரு. பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூப்பிட்டுட்டு ஒழுங்கா நீங்கள் எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அனுப்பி வைக்கிறாரு. கடைசியாக போலீஸ் வந்து மணியை இளவரசையும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோவும் குளிக்கலாம்னு குழாயை திறக்க அப்போ தான் ஹீரோவுக்கு தெரிய வந்து டேம் அடிச்சது. படித்து சொன்னேனடா கேட்டிங்களா அப்படிங்கிற டயலாக்கோடே இந்த படத்தை முடிக்கிறாங்க.